விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் இனிக்குமே. மரங்கள் திறந்தால் உறவு மலரும், பகைமை உயர்ந்தால் பயிர்வு அடங்குமே. விழிகள் திறந்தால் பார்வை தெரியும், பாதை தெரிந்தால் பயணம் இனிக்குமே. மரங்கள் திறந்தால் உறவு மலரும், பகைமை உயர்ந்தால் பயிர்வு அடங்குமே. அன்பில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைந்து பயிரில் மகிழ்வோம். அன்பில் இணைந்து அருளினில் நனைந்து பங்கினில் நிலைந்து பயிரில் மகிழ்வோம். லால 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 சங்கமம் 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 அன்பின் சங்கமம் சங்கமம் அருளின் சங்கமம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஷீலா பால் பிள்ளை குடும்பத்தாருடைய நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் குடும்பத்திற்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நல்ல செயல்களுக்காகவும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து குடும்பத்தை ஆசீர்வதித்து அனைத்து விதமான நன்மைகளாலும் ஆசிரால் நிரப்ப வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் பபீஷ் என்பவர் 12ஆம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற்றதற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் செய்த மாபெரும் கொடைக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தையும் மறை விவேகத்தையும் கொடுத்து உயர்கல்வி ஆர்வத்தோடு கற்க வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். மேலும் லாலி என்பவருக்கு நல்ல சுகம் பெற்றதற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் செய்த மாபெரும் நன்மைக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் தாமே நல்ல மருத்துவராக உடன் இருந்து நல்ல உடல்நலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். மேலும் அனில்குமார் நல்ல சுகம் பெற்றதற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து இறைவன் இவரை ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளாலும் ஆசிரால் நிரப்பி நல்ல மருத்துவராக உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது அல்போன்ஸ் மேரி ஸ்டெல்லா குடும்பத்தாருடைய நன்றி பலியாகும். பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து இறைவன் இவருடைய எண்ணங்களை இயக்கங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து இறைவனுடைய அருள்கரம் இந்த குடும்பத்தின் மீது நிறைவாக தங்கி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் ஜித்தின் என்பவருடைய 13வது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் தூயாவுடைய கனிகளை குடைகள் நிறைவாக பொழிந்த இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக இந்த பிள்ளை வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் மேரி ஸ்டெல்லா என்பவருடைய மகனுக்கும் மகளுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் செய்த மாபெரும் நன்மைக்காக நன்றி கூறுவோம். இறைவன் அருளிய இந்த குழந்தை செல்வங்களுக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் பிள்ளைகள் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இந்த பிள்ளைகள் வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் சுரேஷ் அந்தோணியார் அடிமை என்பவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காகவும் எம் அகஸ்டின் பி கனகமேரி இவருடைய நினைவு பலியாகும். டி ஆபிரகாம் என்பவருடைய 3ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். நெல்சன் என்பவருடைய 14ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். கிறிஸ்தராஜ் என்பவருடைய 2ஆம் ஆண்டு நினைவு பலியாகும். சி மரியமிக்கேல் பி மேரி ஸ்டெல்லா என்பவருடைய நினைவு பலியாகும். மரிய கமலம் அலெக்ஸ் டென்சன் என்பவருடைய நினைவு பலியாகும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில்லாத வாழ்வை கொடையாக கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் நாளும் எப்பொழுதும் புனருடைய தோழமையிலே சங்கமிக்கும் இறைவன் முகமுகமாக தரிசிக்கிற பேரின்பத்தை இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்க வேண்டும் என்ற பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும்
வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்துக்கு மேலாகும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்.
பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 56ஆம் அதிகாரம் 1 மற்றும் 6 முதல் 7 வரை உள்ள இறைவசனங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர் தம் ஊழியராயிருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளுக்கும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மஞ்சாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பை கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 29 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன்.
இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 21 முதல் 28 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாய் இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தார்கள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்கு உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிடி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் அனைத்துமே பிற இனத்து மக்களை பற்றி சொல்லுகிறது. முதல் வாசகத்திலே பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாம் வாசகத்திலே கடவுள் தாம் விடுத்த அழைப்பை கொடுத்த அருள் கொடைகளை திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. அதாவது பிற இனத்து மக்களை பற்றி அது சொல்கிறது. கடவுள் அந்த மக்களுக்கு கொடுத்த அழைப்பை அல்லது அருள் கொடைகளை அவர் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. இந்த
கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்கள் அவர் கடவுளுடைய வார்த்தைகளை பின்பற்றவில்லை. ஆனாலும் அது அவரிடத்திலிருந்து திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஆனால் பிற இனத்து மக்களுக்கும் அங்கே கடவுள் அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே இந்த கனானிய பெண்ணுடைய நம்பிக்கையை பற்றி நமக்கு எடுத்து எம்புகிறது. இந்த 3 வாசகங்களுடைய பின்னணியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை முதல் சிந்தனை நமக்கு தருகிறது. அதாவது ஒருவேளை இந்த பிற இனத்து மக்கள் என்ன நினைக்கலாம், கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கவில்லை, இல்லை என்றால் கடவுள் நம்மை அன்பு செய்வதில்லை. ஒருவேளை இந்த இசையறைவாக நம்ம அழைப்பு விடுத்தாலும் கடவுள் உண்மையாக நம்மை ஏற்றுக்கொள்வாரா என்ற எண்ணமெல்லாம் இருந்திருக்கும். அதே போல இந்த நற்செய்தி வாசகத்திலே இந்த கனானிய பெண்ணுடைய உறுதியாக விடாப்பிடியாக அவள் கேட்டுக்கொண்டது, அவள் எதற்கும் தயங்கவில்லை, அதை துணிவோடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது எதை அடைய வேண்டுமோ அதில் உறுதியாக இருப்பது என்ற ஒரு சிந்தனை. எனவே உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். உறுதியான எண்ணம் நம்மிடத்தில் இருக்கின்ற பொழுது இதையும் நம்மால் சாதிக்க முடியும். அந்த கனானிய பெண்ணுடைய எண்ணம் எப்படி இருந்தது? அதாவது அவளுடைய மகள் குணமடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதற்காக அவர் எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தாள். அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலே அந்த எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கிறது? காற்றிலே அசைகின்ற நாணல் புல்லை போன்று அங்கே அசைந்தாடுகின்ற எண்ணம் இருக்கிறதா? இல்லை என்றால் நம்முடைய எண்ணங்கள் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஏற்றவாறு குரங்கை போல குரங்கியவாறு மரத்திற்கு மரம் தாவுகின்றது. அதே போல நம்முடைய எண்ணம் இருக்கிறதா? இல்லை என்றால் இந்த கனானிய பெண்ணை போல உறுதியான நம்பிக்கையுடைய மகள் குணமடைய வேண்டும், அதற்காக அது கடவுளால் முடியும், எனவே அதற்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராக இருந்தது போல ஒரு எண்ணம் இருக்கிறதா? எனவே முதலாக நம்மிடத்திலே உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவது, துன்பங்கள் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துகின்ற கருவிகள். துன்பத்தில் நாம் புடமிடப்படுகின்றோம். பலர் துன்பத்திலே சோர்ந்து விடுவார்கள், தோல்வி வருகின்ற பொழுது நாம் துவண்டு விடுகிறோம். ஆனால் இவை நம்முடைய இந்த நம்பிக்கையை வாழப்படுத்துகின்ற வளப்படுத்துகின்ற கருவியாக மாற வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இல்லை என்றால் இந்த 2ஆம் வாசகத்துடன் பாருங்கள், யூதர்கள் தங்களை தூய இனமாக கருதி இருந்தார்கள். தாங்கள் தான் தூயவர்கள். எனவே அவர்கள் பெண் பிறரிடத்திலிருந்து கொடுப்பதும் இல்லை, மற்றவரிடத்திலிருந்து பெண் பெற்றுக் கொள்வதும் இல்லை. ஆனால் இந்த கனானியர்கள் தூய்மையற்றவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை யூதர்கள் தொடக்கத்தில் இருந்து அவர்கள் வைத்திருந்தார்கள். எனவே இயேசுவை பின்தொடர்கின்ற பொழுது இந்த பெண்மணிக்கு அவர் என்ன செய்ய இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் யூதர்கள் மத்தியிலே இருந்தது. எனவே எப்படி இந்த பெண்ணுக்கு உதவி செய்வது? அவள் இயேசு அழகான ஒரு சிந்தனை முன்வைக்கின்றார். எனவே அவருக்கு உதவுவதற்கு முன்பாக அவளுடைய விசுவாசத்தை அவர் கண்டுகொள்ளுகின்றார். விசுவாசம், அவருடைய விசுவாசம் எனது மற்ற எல்லாருடைய இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் என்று கருதப்பட்ட யூதர்களுடைய விசுவாசத்தை விட இந்த பெண்ணுடைய விசுவாசம் உறுதி அதிகமாக இருந்தது. எனவே அதனுடைய அடிப்படையிலே அந்த பெண்ணுக்கு உதவி செய்வதாக அவர் அங்கே காட்டிக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இவருடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே, அதாவது இந்த கனானியர்கள் இந்த யூதர்களோடு இங்கு வருவதில்லை. அதே போல இயேசுவிடத்தில் சென்றாலும் நமக்கு அவர் உதவி செய்வாரா என்ற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த மகள் நோயினால் துன்பப்படுகின்ற பொழுது அவள் எதையும் பற்றி எண்ணவில்லை, துணிச்சலோடு செல்கிறாள். பல வேளையில் நாமும் அதை தன்னுகிற பொழுது எனக்கு படிப்பு இருக்கிறதா, கல்வி இருக்கிறதா, எனக்கு ஆற்றல் இருக்கிறதா என்று சொல்லி பல பெற்றோர்கள் பிள்ளைகளும் ஒதுக்கி வாழ்வார்கள். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருகின்ற என்ன செய்வார்கள்? எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு அவர்களை களமிறங்குவதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் துன்பங்கள், நெருக்கடிகள் ஒருவனை ஆற்றல் படுத்துகின்ற ஒரு படிக்கற்களாக அல்லது கருவியாக, தன்னை ஆற்றல் படுத்துகின்ற கருவியாக எந்த மனிதன் பார்க்கின்றாரோ அந்த மனிதன் சாதனை படைக்க முடியும். மூன்றாவது, நம்பிக்கையினால்
வெற்றியை பெற முடியும். இங்கே இந்த பெண்மணியை பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், உனக்கு நான் யூதரிடத்திலே தான் அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று அவர் அழகாக சொல்கிறார். காணாமல் வழிந்தவறி போன ஆட்டுகளிடமே அனுப்பப்பட்டு இருக்கிறேன். அப்படி அழகாக அவர் சொல்கிறார். அதாவது இயேசுல பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போடுவது முறையா? அந்த பெண் அழகாக சொல்கிறாள். மேசையிலிருந்து விழுகின்ற, அதாவது எச்சம், நம்ம சொல்லுவோம் அப்படிதான், எச்சம் என்று சொல்லுகிறோம், அதை நாய்க்குட்டிகள் என்று தின்னுமே என்று சொல்லுவார். நம்முடைய குப்பை தொட்டில போடுறாங்க, சாப்பிட்டுட்டு மீதி உள்ளதை குப்பை தொட்டில போடுறாங்க, ஓடல போடுறாங்க, வெளியேறாங்க, அதை நாய்கள் தின்னுகிறது. அப்படிதானே? அதை நாய்கள் அல்லது தின்னக்கூடாது என்று யாரும் சொல்லுவதில்லை. எனவே அதை நாய்கள் தின்னுமே, யாருக்கு வேண்டாம் என்று வெளியே போடுவதை, அதே போல சாப்பிட்டு கீழே சிந்துவதை, அதை எடுத்து உண்ண முடியாது, எனவே அது போதுமே என்று சொல்லுகிறார். அதுதான் இந்த நம்பிக்கையின் வெற்றி என்று சொல்ல முடியும். அப்படி எவ்வளவு நம்பிக்கையை வைத்திருக்கிறாளோ அதற்கு ஏற்ப வெற்றியை நாம் தன்வயப்படுத்த முடியும் என்பதற்கு இந்த கனானிய பெண் ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றாள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 3 காரியங்களை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. முதலாக உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துகின்ற சக்தியாக மாற வேண்டும். அதாவது தோல்விகள் படிக்கட்டுகளாக மாற வேண்டும் சொல்லும், அதைத்தான். மூன்றாவது, நம்பிக்கையினால் நாம் வெற்றியை சம்பாதிக்க முடியும், வெற்றியை கண்டுகொள்ள முடியும். நமக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைகளை நாம் உறுதியான எண்ணம் கொண்டவர்களாக, நம்பிக்கையினால் நாம் துன்பங்களால் துவண்டு விடாமல் நம்பிக்கையை கொண்டு முன்னேறி செல்லுகின்ற பொழுது நம்பிக்கையினால் வெற்றியை நமதாக்கி கொள்ள முடியும் என்பதை இன்றைய வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே அதை நாம் உள்வாங்கியவர்களாக திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இதை நமக்கு நல்ல உறுதியான நம்பிக்கையும் உறுதியான எண்ணத்தையும் நமக்கு தர வேண்டும் என்று இந்த பலிகளை மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும்.
நீர் எல்லா மக்களையும் அன்பு செய்கின்றீர். பிற இனத்து மக்களையும் நீ அவர்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றீர் என்பதை இந்த இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். கடவுள் எல்லா மனிதருக்கும் பொதுவானவர், எல்லாரையும் அன்பு செய்கின்றார். எனவே அத்தகைய ஒரு வாக்குறுதியை நமக்கு தருகின்றார். நாம் அவரிடத்திலே இருக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும், உறுதியான எண்ணம். அதே போல் நம்பிக்கையினால் வெற்றி. எனவே நாம் இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டவர்களாக வாழ இறைவன் நம்மை நிரப்ப வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய அருள் கரம் நம்முடைய வாழ்க்கையிலே உடனிருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார், உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திலே அமைதியும் சமாதானத்தையும் தர வேண்டும் என்றும், நம்முடைய குடும்பத்திலே நோய்கள் நீங்கி நல்ல உடல்நலத்தோடும் ஆரோக்கியத்தோடு நாம் ஒவ்வொரு வாழ இறைவன் நல்ல மருத்துவராக இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களால் நம் ஆறுகளால் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்ன அன்பு ஆண்டவரே, பல்வேறு சுமைகளோடும் கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் மற்றும் இந்த பல குடும்பங்கள் நிறைவாக நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அருள்வர்களினால் நிரப்பும். அவளுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாதீர். எனவே நாங்கள் ஒவ்வொரு கனானிய பெண் கொண்டிருந்த நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரை, குறிப்பாக பல இடங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வெளிநாடுகள், வெளியூர்கள், கப்பலிலே இராணுவத்திலே பணிபுரிகிற ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதியும். அதே போல வேலை இழந்து இருக்கின்ற மனிதர்களை ஆசீர்வதியும். நீர்தாமே ஒவ்வொருவரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருந்து ஆசீர்வதியும். அவர்களுக்கு தேவையான நலன்களை நிறைவாக கொடுத்தருளும். அவர்கள் நலமோடும் வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். அவர்கள் பாதுகாப்போடு இருக்கவும், நல்ல வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற குடும்பங்களை உருவாக்க வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, அதே போல இவருடைய மக்கள் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாக அவர் வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். குறிப்பாக இந்த சுதந்திர தின விழாவிற்கு முந்தின நாளிலே ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே 248 கோடிக்கு மது விற்பனை ஆகியிருக்கிறது. இந்த மக்கள் தங்களுடைய உழைப்பு இல்லை, வேலை இல்லாத திண்டாட்டத்தில் கூட அவர்கள் தங்களுடைய காசை கொண்டு விரயம் செய்கிறார்கள். தங்கள் உடலை அழித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அன்பு ஆண்டவரை, இந்த மக்களை ஆசீர்வதியும். அவர்கள் போதையில் இருந்து மதுவிலிருந்து விடுவிக்கப்பட்டு தங்களுடைய குடும்பங்களை அன்பு செய்யவும் நிறைவோடு சமாதானத்தோடு வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். இன்னும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் நோயினால், அதே போல கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்கள், இந்த வைரஸ் காய்ச்சலால் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்றவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். நீர் நாங்கள் மருத்துவராக உணர்ந்து வழிநடத்தியருளும். அன்பு ஆண்டவரை, தொடர்ந்து எங்களை நாட்டை ஆசீர்வதியும். எங்களுடைய நாட்டு தலைவர்கள் மதத்தை முன்னிறுத்தாமல், ஜாதி இனத்தை முன்னிறுத்தாமல், எல்லாரும் மனிதர்கள், சரிசமமானவர்கள் என்ற உணர்வோடு நாட்டை வழிநடத்த வேண்டிய அருளை பொழிந்தருளும். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் அங்கே சண்டைகளை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற மனநிலை மாறி சமாதானத்தை ஒற்றியும் உருவாக்க வேண்டிய மனநிலையை பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரை, இவருடைய பங்கை ஆசிர்வதியும். இவருடைய ஆலைப்பணி ஆசிர்வதியும். இவருடைய ஆலைப்பணிகள் மிக சிறப்பாக உம்முடைய விருப்பத்தின்படியே மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அருளை பொழிந்தருளும். தொடர்ந்து மக்கள் தாராளத்தோடு பணி செய்ய வேண்டிய அருளை பொழிந்தருளும். இன்னும் எத்தனையோ எண்ணங்கள், இயக்கங்கள் உங்களுடைய உள்ளங்களில் எழுந்து கொண்டிருக்கிற அனைத்தை நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நன்மை சுவைத்தேன், இழந்து விட்டேன். இயேசுவே, என்னை உமக்களித்தேன், இந்த நன்மை சுவைத்தேன், என்னை
திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மையே எமக்களித்தாய். மனிதவதாரம் உம்மையே தந்ததே, மனிதவதாரம் உம்மையே தந்ததே, என்னை நிறைவாக்கிடவே, உம்மோடு வாழ்ந்திடவே. என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே, ஏற்றிட வேண்டுகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய விதமான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உம் கை நீட்டி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை மாட்சி மிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான். இந்த உடலோடு வாழ்க்கையிலும் அது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையை கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரணிகள் பயன் எங்களுக்கு என்று உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவின் உயிர் தள்ளச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் அங்கு உள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்வுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் மற்றும் மறை மாவட்ட அப்போஸ்தலிக நிதி பரிபாலகர் மேதகு ஆயர் ஆண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய இவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுள் எங்கள் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இப்படி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, வருடடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவரில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாமையா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் போற்றுதலுக்குரிய தூய கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்தீசையும் புரிவோம். பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்தீசையும்